சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு போட்டியாக மோனோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த நினைத்த செல்வி ஜெயலலிதா தற்போது அவரின் ஆட்சி காலத்தில்தான் மெட்ரோ ரயில் கொண்டுவரப்பட்டதாக செயற்கை பெருமையை தேடிக்கொள்வதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், சென்னை மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுதிய நன்றி கடிதத்தில் தனது ஆட்சி காலத்தில்தான் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டதாக ஒரு ஜோடனையை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். மெட்ரோ ரயில் திட்டம் சென்னை மக்களின் நலனை கருத்தில் கொண்டும் போக்குவரத்து நெரிசலையும் தடுக்க திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது என்பதை கருணாநிதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். மெட்ரோ ரயில் அறிவிப்பு, அனுமதி வழங்கப்பட்ட நாள், செயல்படுத்தப்பட்ட நாள் என்று தேதி வாரியாக ஆதாரங்கள் அனைத்தையும் பட்டியலிட்டுள்ள அவர், நிர்ணயிக்கப்பட்ட நாட்களை விட மெட்ரோ ரயில் திட்டம் வேகமாக வளர்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார். காழ்ப்புணர்ச்சியுடன் மெட்ரோ திட்டத்தை ரத்து செய்து மோனோ ரயில் திட்டத்தை கொண்டுவர நினைத்த செல்வி ஜெயலலிதா தற்போது அவரின் ஆட்சி காலத்தில்தான் மெட்ரோ ரயில் கொண்டுவரப்பட்டதாக செயற்கை பெருமையை தேடிக்கொள்வதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தியது திமுக என்பதால் மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்ட அறிவிப்புக்கு சென்னை மக்களின் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ள கருணாநிதி, தேவையான நிதி ஒதுக்கி விரைவில் திட்டத்தை முடிக்க வழிவகுக்க வேண்டும் என்று மத்திய அரசை கருணாநிதி கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே தமிழகத்தில் சாலை விபத்துகளில் பலியாவோரின் எண்ணிக்கை பெருகி வருவது தொடர்பான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக கருணாநிதி மற்றொரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் கிருஷ்ணகிரி, புதுக்கோட்டை, சென்னை, அயனாவரத்தில் நிகழ்ந்த விபத்துக்களை அவர் பட்டியலிட்டுள்ளார். காயத்தின் மீது உப்பு தடவியதை போல அயனாவரத்தில் விபத்து ஏற்படுத்திய போலீசாரை கண்டித்தவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதாகவும் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். சாலை விபத்துகளில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ள கருணாநிதி காவல்துறையினரின் நடவடிக்கைகளை கண்டித்துள்ளார்.